முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் சனிக்கிழமையன்று மாலை நிலவரப்படி 141 அடியை தாண்டியதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக கேரள மாநிலம் இடுக்கியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணை விளங்கி வருகிறது. இதன் மொத்த உயரம் 152 அடி. கடந்த 1979ஆம் ஆண்டு அணையின் நீர்மட்டம் 132 அடியாக குறைக்கப்பட்டது. நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. வெள்ளியன்று 140 அடியை தாண்டிய நிலையில் சனிக்கிழமையன்று காலை அணையின் நீர்மட்டம் 140.8 அடியாக உயர்ந்தது. தொடர்ந்து நீரின் வரத்து அதிகரிக்கவே சனிக்கிழமையன்று மாலை அணையின் நீர்மட்டம் 141 அடியை தாண்டியது. இதன் மூலம் கடந்த 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்படுகிறது. ஏற்கனவே முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியதால் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 3500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையில் இருந்து 900 கன அடி அளவுக்கு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 7400 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 142 அடியை தொடும் என்ற எதிர்பார்ப்பில் 5 மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.